மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 25 சென்ட், அதாவது 10,800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் சுற்றி காம்பவுண்டு போட்டு பிரம்மாண்டமாக வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா இன்னர் ரோடு பாயிண்ட்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க. திருவண்ணாமலை பெங்களூர் பைபாஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 அடியில் கேட்டு போட்டிருக்காங்க, 2 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி சேஃப்டிக்கோசரம். மீதியான இடத்துல இயற்கையான சூழலில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டிலேருந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு பைபாஸ் வழியாக போனீங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷத்தில் போயிடலாங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்டனுக்காக பெருசாக இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயின் கேட்லேருந்து வீடு வரைக்கும் பேசேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டனுக்காக ஒரு டேப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து முழுக்க மணலில் தாங்க கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டி 8 மாதம் தாங்க ஆகுது. இந்த வீட்டோட ஓனர் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து வந்து வீடு கட்டியிருக்காங்க. அவங்க வந்து பெரிய இடம் வந்து பார்த்துட்ருக்காங்க கமர்ஷியல் பர்பஸுக்காக. அந்த தேவைக்காக இந்த வீடு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த வீட்டோட மெயின் ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா தண்ணியுமே வந்து ஆர்ஓ வாட்டரில் தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வீட்டுக்கு வெளியில் வந்து ஆர்ஓ பிளான்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா தண்ணியுமே வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தாங்க. உப்பு தண்ணி பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு அழுக்கு வந்து படியாமல் இருக்கும். பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற கல் வந்து வச்சுருக்காங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டனுக்கான ஸ்பேஸும் ஒதுக்கி ஃப்ளோரிங்கில் வந்து பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க தங்கறதுக்காக பின்னாடி பக்கம் வந்து சின்னதாக ஒரு அவுட் ஹவுஸும் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வென்டிலேஷனுக்கோசரம் காலி இடம் வந்து விட்டுருக்காங்க. இந்த வீட்டில் வந்து போர்வெல் வந்து 400 அடியில் போட்டிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீர்வளம் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் வந்து தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு பிளாட்டில் தாங்க வீடு கட்டியிருக்காங்க. இது வந்து விவசாய நிலம் கிடையாதுங்க, பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டில் தான் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீடு மொத்தம் அப்ராக்சிமேட்டாக வந்து 20 சதுரம் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் வாசக்கால் கதவு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி, அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக கிரில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா சொந்த யூஸுக்கு தாங்க கட்டியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து செக்குடு டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டெரஸுக்கு போகிறதுக்காக ஸ்டார் கேஸ் வந்து கொடுத்து அதுக்கு கீழே வந்து யூபிஎஸ் வைக்கிறதுக்காக எலக்ட்ரிக்கல் ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இபி ட்ரிப்பிங் சுவிட்சஸும் கொடுத்து ஸ்டார் கேஸில் வந்து ஸ்டெப்ஸில் வந்து கிரானைட் ஃபிட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் கைப்பிடியும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா மிக உறுதியான வேங்காய் மரத்துலையும், ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீ கூட்லேயும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கதவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கதவு திறந்துட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கெஸ்ட்டு வரவங்களுக்கு உட்காரத்துக்காக ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லே. நம்ம சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டினா எந்த அளவுக்கு பார்த்து கட்டுவோமோ அந்தளவுக்கு ஒன்றையும் பார்த்து கட்டியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள், அப்போ தான் இந்த வீட்டோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியும். சீலிங் வந்து சிம்பிளாக வந்து ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து மீடியமான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் இந்த வீடு வாங்குறவங்களுக்கு உள்ளே இருக்கிற திங்ஸும் சேர்த்து தாங்க கொடுக்குறாங்க. எந்த ஒரு திங்ஸுமே வீட்டிலேருந்து எடுக்க மாட்டாங்க.
எல்லா திங்ஸுமே சேர்த்து தாங்க இந்த வீடு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹோமு. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக வாங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே வந்து வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கேபினெட் ஃபெசிலிட்டியோட ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எல்லா ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்கோசரம் லாங் சைஸில் வந்து விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். அழுக்கு படியாமல் இருக்கிறதுக்காக சீலிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, சானிடரி வேர் எல்லாமே பேரிவேர் கம்பெனியும் ஜாக்வார் கம்பெனி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வாங்கிட்டு பின்னாடி எந்த ஒரு திங்ஸுமே நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஒரு வீட்டுக்கு வேண்டிய எல்லா திங்ஸுமே இந்த வீட்டில் இருக்குது. ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷினு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வேண்டிய எல்லாமே இருக்குங்க. கேஸ் ஸ்டவ்வு, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே வந்து கேபினெட் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. எந்த ஒரு திங்ஸுமே நீங்கள் வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லாஃப்ட் கபோர்டு எல்லாமே இருக்குது. சிம்னி வசதியோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது ஒரு யூட்டிலிட்டி ஏரியாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் ஒதுக்கி மேலே வந்து கேபினெட் ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கிச்சனை கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா பின்னாடி பக்கம் வந்து இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க தங்கிறதுக்காக அவுட்டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சமைக்கிறதுக்காக அவங்களுக்கும் தனியாக ஒரு கிச்சனை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபினெட் ஃபெசிலிட்டியோட எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்து கூடவே வந்து அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீலிங் வந்து சிம்பிளாக ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசியும் ஃபிட் பண்ணி கட்டலும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து லாஃப்ட் கபோர்டும் வென்டிலேஷனுக்கோசரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் கொடுத்து அது கீழே வந்து கேபினெட் ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கேபினெட் ஃபெசிலிட்டியோடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா மிரர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா, வெட் ஏரியா வந்து செப்பரேட்டாக இருக்குங்க. இந்த வெட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணாடி டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க தனியாக பாக்ஸ் டைப்பில். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் பெட் வந்து போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் வென்டிலேஷனுக்கோசரம் 2 விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x4 சைஸில் வந்து வெட்டிஃபை டைல்ஸும் கொடுத்து சீலிங்கில் வந்து ஸ்பாட் லைட் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில். ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாங் சைஸ் மிரர் ஃபிட் பண்ணி அதுக்கு கீழே கேபினெட் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குங்க. சொந்த யூஸுக்கோசரம் தான் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா விண்டோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க தங்கறதுக்காக தனியாகவே வந்து ஒரு அவுட் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பெட்ரூமும் கூட வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க தங்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் வீடு கட்டும்போது. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் ஃபிட் பண்ணி கைப்பிடி வந்து ஹெவியாக எஸ்எஸ்டியில் வந்து போட்டிருக்காங்க. மேலே சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டியோடு கொடுத்து கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக ஹெவி கேட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெரஸ் தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலை தரிசனம் வந்து ரொம்ப அருமையாக தெரியுது. இந்த வீடு கட்டும்போது மணல் யூஸ் பண்ணி தாங்க கட்டியிருக்காங்க. ராம்கோ சிமெண்ட்டும் ஏசியன் பெயிண்ட் தாங்க அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்ட் ரூமும் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் எல்லாமே இருக்குங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா திங்ஸோடு சேர்த்து தாங்க கொடுக்குறாங்க. நெகோஷியபிள் தான். டைரெக்டாக வாங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பேசிக்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 30 லட்சத்துலேருந்து 5 கோடி ரூபா வரைக்கும் வீடு இருக்குங்க. நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.